அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரும்பாலான இடத்துல நடக்கிற ஒரு சம்பவம். கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவி புரிதல் இல்லை, கணவன் மனைவி அடிக்கடி சண்டை வருது, கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுல கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுல மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறதுல அப்படியே அவங்க புரிஞ்சு வாடுறதுக்கு அவங்கள சுற்றி உள்ளவர்கள் என்ன செய்கிறதுல வழிவகுக்கிறதுல. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணோ அந்த பெண்ணோ இஸ்லாம முறைப்படி வளர்க்கப்படுவதில்லை. இஸ்லாமிய விஷயங்களை சொல்லி அந்த ஆணும் வளர்க்கப்படுறதில்லை, பெண்ணும் வளர்க்கப்படுவதில்லை. சரி, வாழ்ந்துட்டாங்க. இப்போ பெண்களுக்கு நம்ம சகாபாக்களோட பெண்கள் எப்படி இருந்தாங்க, வாழ்ந்தாங்க, அந்த சம்பவத்தை நம்ம எடுத்து சொல்லணும். தாயாக இருக்கட்டும், அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்லணும். அதே மாதிரி ஆண்களுக்கும் இப்படி சகாபாக்கள் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மனைவிட்டு எப்படி இருந்தாங்கங்கிறது எடுத்து சொல்லணும். இல்லை, இது ரெண்டு. அதுக்கப்புறம் மதரசாவுக்கு நம்ம அனுப்பணும், மதரசாவுக்கு அனுப்பணும். அப்படி மதரசாவுக்கு அனுப்பாத பட்சத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அவங்கள பயானுகளை கூட்டு போய் ஆண்களையும் பெண்களையும் நம்ம பழக்கணும். ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், 5 நேரம் தொழுக வச்சு அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரி, இது எதுவுமே நடக்கலை, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம், பிரச்சனை வருது, என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் 2 பேர் புரிஞ்சு வாழணும். அல்லாஹ்ட்ட வந்து 5 நேரம் நம்ம என்ன செய்யணும், ஆணாக இருக்கட்டும் அந்த பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணுக்கு வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டியது ஆண் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் உங்கள் பெண்ணுக்கு, அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அந்த பெண்ணுக்கு உணவு கொடுங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உடை உடுத்தும்போது அந்த பெண்ணுக்கு உடை கொடுங்கள். அவளை வீடை தவிர எங்கள் வேறு இடத்துல வந்து அவளை மனசு நோகுபடி நடந்துக்கிறாதீர்கள். தேவையில்லாமல் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கை நீட்டாதீர்கள். உங்கள் மனைவிடத்தில் 9 குணம் சரியில்லை என்றால் ஒரு குணம் நல்லா இருந்தால் அதை வைத்து நீங்கள் வாழுங்க. அதே மாதிரி பெண் என்பவர் என்ன செய்வார், ஒரு விழா எலும்புல செய்யப்பட்டவர், அந்த பெண்ணை நீங்கள் ரொம்ப வளைக்க நினச்சா அது உடஞ்சிரும் அப்படின்னு அல்லாஹ் உதர்த்தோடு சொன்னாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு சொன்னாங்க, பெண்களே நீங்கள் வந்து சொர்க்கம் வந்து ஈஸியாக போகணும்னா 5 நேரம் தொழுது ரமலான் மாதம் நோன்பு வைத்து உங்கள் கணவர் மனம் குளிரும்படி நீங்கள் நடந்தீங்கன்னா சொர்க்கத்தில் 8 வாசல் வழியாக நீங்கள் எந்த வாசல் வழியாக போகலான்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் பெண்ணுக்கு சொன்னாங்க. அதாவது பெண்ணுக்கும் சொன்னாங்க, ஆணுக்கும் சொன்னாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்கள் என்ன செய்யணும், அடிமையாக போகணும், பெண்கள் வந்து கணவனுக்கு வந்து இதாக இருக்கணும், இஸ்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ கொண்டு வராங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை வந்து கட்டி கொடுக்குறாங்க, அந்த பெண் வந்து போகிற இடத்துல பல சிக்கல்கள் இருக்குது. கணவன் அப்படி இருக்கார், ஆனால் கணவன்கிட்ட வந்து மாற்றத்தை இந்த பெண் எதிர்பார்க்குறா, நடக்கலை. ஆனால் என்ன செய்கிறாங்க பெற்றவங்களும், நீங்கள் வந்து கட்டி கொடுத்த இடத்துல தான் இருக்கணும், அனுசரித்து இருக்கணும், அங்கே நீ போய் வாழணும்னு சொல்லி அந்த பெண்மணியை அனுப்பிச்சுறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் 5 நேரம் என்ன செய்யணும், தன்னை வந்து அல்லாஹ் சொல்ற தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல வந்து துஆ செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்யணும், தனக்கு கணவன் தன் மேல் அன்பாக இருக்கணும், தன்னோட வந்து பாசமாக இருக்கணும், தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னா சில விஷயங்கள் அந்த பெண் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். என்னான்னு கேட்டிங்கன்னா, அவரை வந்து நல்ல சந்தோஷத்தோடு வரவேற்கிறது, அவரை வந்து தன்னோட அன்பால் வந்து அந்த பெண் என்ன செய்யணும், கெட்டி போடணும். அதாவது அவரை அந்த பெண்ணை பார்த்தா அவருக்கு சந்தோஷம் வரணும், பெண்ணை வந்து கணவனை வந்து திருப்திப்படுத்தணும். 2வது, நான் போட்டு விட்ற இந்த துவாவை அதிகமாக ஓதணும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துவாவை என்ன செஞ்சாங்க, ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. இந்த துவா மிகவும் சக்தி வாய்ந்த துவா. கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கும், அவர்களுக்குள்ளே சண்டை வராமல் இருக்கிறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், யா அல்லாஹ் என் கணவரை நீ என் கண் குளிர்ச்சியாக்குவாயாக, என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் அவர் என்ன செய்யக்கூடாது, அதாவது கெட்ட பார்வையில் கெட்ட சிந்தனையில் பார்க்கக்கூடாது, என்னோடு அவர் பிரியமாக இருக்கணும், என் மேலே பாசமாக இருக்கணும், என்னை எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நானும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும், நானும் அவர் மேலே அவர் கண் குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் இது துவா செய்யணும். அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிற எந்த துவாவும் என்ன செய்யாது, நிராகரிக்கப்படாது, துவா ஏற்றுக்கொள்ளப்படும். சுபஹானல்லாஹ். அப்போ நம்பிக்கையோடும் உறுதியோடு என்ன செய்யணும், அந்த பெண் இந்த துவாவை வந்து 5 நேரம் வந்து ஓதக்கூடியவளாக இருக்கணும். 5 நேரம் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை அல்லாஹ்ட்ட ஒரு மாற்றத்தை கொடுறான்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த பெண் மேலேயும் தொழுகாமல் ஓதாமல் எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்தாலும் தப்பு. அதே மாதிரி ஆண் தொழுதுட்டு அவர் வந்து பெண்ணுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்காம அவர் இருந்தாலும் அவர் மேலே தப்பு. அதனால் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு இருவரும் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இருவருமே இந்த துவா ஓதலாம். மிகவும் சிறந்த ஒரு துவா. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த சிறந்த துவாவை நான் இப்போ போட்டு விட்றேன். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி சண்டை வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த துவாவை அதிகமாக ஓதுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.